எளிய மக்கள் நலனுக்கான குரலுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று சு. வெங்கடேசன் எம்பி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தங்க கடன் பிரச்சனையில் நிபந்தனைகளை தளர்த்தி ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை வெளியிட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. தங்க நகைக்கான உடைமைக்கு கடன்தாரரின் சுய அறிவிப்பு மட்டுமே போதும், நகைக்கான ரசீது தேவையில்லை என தெரிவித்திருப்பது எளிய மக்கள் நலனுக்கான குரலுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இசைஞானி இளையராஜாவை சந்தித்து சால்வை அணிவித்தார். மரியாதை நிமித்தமாக நடந்த இந்த சந்திப்பில் இளையராஜாவை கண்டதும் அண்ணாமலை நிகழ்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் கோவையில் நமது இசைஞானி பத்ம விபூஷன் இளையராஜாவை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். நம் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் இசைஞானி அவர்களின் இசையின் துணை கொண்டே கடக்கிறோம். நமது வருங்கால தலைமுறைகளுக்கும் அவரது இசையே அருமருந்தாக இருக்கப் போகிறது என்பதை விட மகிழ்ச்சி தருவது வேறென்ன இருந்துவிடப் போகிறது என பதிவிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வரும் சூழலில் அண்ணாமலை கோவையில் இருப்பது பேசு பொருளாகியுள்ளது. இந்நிலையில் அண்ணாமலை இசைஞானி இளையராஜாவை சந்தித்து பேசிய புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாகர்கோவிலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் அதிமுக, பாஜக, தமாக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள கட்சிகள் மற்றும் புதிதாக தோன்றியுள்ள கட்சிகள் இணையும் என எதிர்பார்க்கிறேன். செப்டம்பர் மாதத்திற்கு பின்பு மிகவும் சூடுபிடிக்கும். பாமக பிரச்சனைக்கு பாஜக காரணமல்ல. இந்தியா முழுவதும் தேசிய கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளிலும் உட்கட்சி பூசல்கள் எழுவது வாடிக்கை. பின்னர் அவை சரியாகிவிடும். பாமக, தாவேக, பாஜக கூட்டணிக்கு வரும். தேமுதிகவிற்கு எம்பி சீட்டு வழங்குவதாக கூறியுள்ளார்கள். பாலியல் வழக்கில் சிக்குபவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும். தமிழகத்தை 4 மண்டலங்களாக பிரித்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயணம் தொடங்க உள்ளேன் என்று அவர் கூறினார். அன்புமணியுடன் எந்த முரண்பாடும் இல்லை, அவரை சந்திக்க திட்டம் எதுவும் இல்லை என்று ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார். பல் மருத்துவரை சந்திப்பதற்காக மட்டுமே சென்னை வந்துள்ளேன். வேறு எந்த சந்திப்புக்கும் திட்டமிடப்படவில்லை. தனது பேரன் முகுந்தன் கட்சி பொறுப்பை விட தொழில் செய்வதில் ஆர்வம் காட்டுகிறார். அமித்ஷா வருகையின் போது பாஜக, பாமக கூட்டணியை உறுதி செய்யப்படுமா என்பது பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. கூட்டணியை பற்றி பேசி முடிவு செய்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று ராமதாஸ் கூறினார். தமிழகத்தில் மின் மாற்றிகள் கொள்முதலில் பல கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி விநியோக கழகத்திற்கு எதிராக டெல்லியில் உள்ள இந்திய போட்டி ஆணையத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியை சேர்ந்த சிவராமன் என்பவர் இது தொடர்பாக தாக்கல் செய்த மனுவில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மின்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பு வகித்த போது மாநிலம் முழுவதும் 45,800 மின் மாற்றிகள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டன என்றும் இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பீடு 1182 கோடி என்றும் சிவராமன் தெரிவித்துள்ளார். இதற்காக பெறப்பட்ட 7 ஒப்பந்த புள்ளிகள் மூலம் 26,300 மின் மாற்றிகளை கொள்முதல் செய்ததில் மின்துறைக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு 800 மின் மாற்றிகளை கொள்முதல் செய்வதற்காக 26 ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றை அளித்த ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்திருப்பதாகவும் சிவராமன் கூறியுள்ளார். இத்தகைய செயல்பாடுகளால் மின்துறைக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதை அடுத்து டான்ஜெட்கோ மீதும் முறைகேடாக ஒப்பந்தம் கோரிய ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவராமனின் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2023 இதே புகார் எழுந்தபோது அது டான்ஜெட்கோ நிறுவனம் முழுமையாக மறுத்தது குறிப்பிடத்தக்கது. கோவை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் எல். முருகன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது ஆட்சியின் தோல்விகளை மறைப்பதற்காக பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை எழுப்பி வருகிறார். தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் என பல ஊழல்கள் திமுக அரசில் நடந்துள்ளது. இந்த தோல்விகளை மறைப்பதற்காகவே மத்திய அரசை குறை சொல்வதை வாடிக்கையாக முதலமைச்சர் வைத்துள்ளார். ஏற்கனவே பீகார், தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எந்தவித மனதும் இல்லை. பிரதமர் மோடி தெளிவாக கூறிவிட்டார். யாருக்கும் இந்த மாநிலத்திற்கும் பாதகம் இல்லாமல் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்று தெரிவித்துவிட்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இது குறித்து தெளிவுபடுத்திவிட்டார். தமிழக முதலமைச்சர் இதுபோன்ற விஷயங்களில் மக்களை திசை திருப்புவதை விட்டுவிட்டு அரசாங்கத்தை முறையாக நடத்த வேண்டும் என்று கூறினார். மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டும் நிலைதான் தமிழகத்தில் உள்ளது என்றும் பதவி கிடைக்காததால் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிருப்தியில் இருப்பதாகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர். பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொலியில், மதுரை பொதுக்குழுவில் வரலாற்று சிறப்புமிக்க திமுகவின் தீர்மானம் என்ன? மன்னராட்சிக்கு வழிவகுக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக துணை நிற்கும் என்று தீர்மானம் போட்டார்கள். ஆனால் அந்த தீர்மானத்தில் திருப்தி அடையாத உதயநிதி ஸ்டாலின், திமுகவின் தீர்மானம் எந்த லட்சணத்தில் நிறைவேறும் என்று எனக்கு தெரியும், எனக்கு அது முக்கியமில்லை, எனக்கு பதவிதான் உடனடியாக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆகவே மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டும் நிலைதான் தமிழ்நாட்டில் உள்ளது. தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை பேராபத்து சூழ்ந்துள்ளது. இதை தமிழகத்திற்கு உறக்க சொல்வோம். இதை மடை மாற்றவே தொகுதி மறுவரையை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லாத ஒன்றை போதாகரமாக்கி வருகிறார். ஈரை பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி, பெருமாளை பெத்த பெருமாளாக்கி என கிராமத்தில் சொல்வார்கள். அதுபோல இல்லாத ஒன்றை இருப்பதாக காணல் நீர் போல காட்சிப்படுத்த நினைக்கிறார் என்று அந்த வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.